கிரீன்லேண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஆர்க்டிக் பிரதேசத்தில் கிரீன்லேண்டு, அலாஸ்கா, கெனடா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து புக்கு படிக்க சாதாரண கண்ணில் புக்கு படிக்க முடியல, எழுத்துக்கள் சரியாக தெரிலன்னா, மாட்டின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை ஈஸியாக படிக்க முடியும். ஜெர்மன்லேயும் கண்டுபிடிக்கல, ஜப்பான்லேயும் கண்டுபிடிக்கல. உண்மையிலேயே 4000 வருஷத்துக்கு முன்னால் பனி பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் டைரக்ட் லைட் ரேஸ், இன்டைரக்ட் லைட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் அதிக நேரம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற செல்ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி பார்க்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும். 4000 வருடம் பழமையான மெத்தட். கிட்ட பார்வை, தூர பார்வை. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அன்பு நண்பர்களே, பின் ஹோல் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி 4000 வருடம் பழமையான மெத்தட். கிட்ட பார்வை, தூர பார்வை, வயதின் காரணமாக வரும் கண் சம்பந்தப்பட்ட தெளிவில்லாமை, கண்ணில் வலி, எரிச்சல், கண் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வு பின் ஹோல் கிளாஸ். ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக்ங்க, இதில் கண்ணாடியே கிடையாது. புரிஞ்சுக்குங்க. பொதுவாக கண்ணாடினா நடுவில் கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா? இதில் கண்ணாடி இல்லைங்க, வெறும் பிளாஸ்டிக்கில் புள்ளி புள்ளி புள்ளியாக ஓட்டை இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு மெத்தட். 4000 வருஷம் முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான முறை. இதை பயன்படுத்தி இந்த கண்ணாடியை அணிஞ்சிட்டா கிட்ட பார்வை, தூர பார்வை, வயது அதிகமான நாள் ஏற்படும் பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணில் எரிச்சல், வலி, கண் சம்பந்தப்பட்ட பல வியாதிகளுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து புக்கு படிக்க சாதாரண கண்ணில் புக்கு படிக்க முடியல, எழுத்துக்கள் சரியாக தெரிலன்னா, மாட்டின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை ஈஸியாக படிக்க முடியும். தூரத்தில் இருக்கிற ஒரு பொருள் சரியாக பார்க்க தெரியாத நபர் இந்த கண்ணாடியை மாட்டிட்டு பார்த்தா உடனடியாக அதை பார்க்க முடியும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமையான தீர்வாக இருக்குதுங்க. இந்த கண்ணாடிக்கு பேர் பின் ஹோல் கிளாஸ். ஆமாங்க, குறைஞ்ச விலைங்க. என்னது கண்ணாடியே இல்லை, வெறும் பிளாஸ்டிக். இது ஒரு கான்செப்ட். இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. நம்ம கண் இருக்கு இல்லைங்களா? கண்ணுக்கு வர அந்த வெளிச்சம் இருக்குங்களா? வெளிச்சம் இருந்தால் தானே பார்க்க முடியுது. இருட்டில் பார்க்க முடியல. அப்போது வெளிச்சத்துக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த கண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு வர ஒளி இருக்கு இல்லைங்களா? அந்த பார்வை, இது 2ஆக பிரிக்கலாங்க. டைரக்ட் லைட் ரேஸ், இன்டைரக்ட் லைட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடியாக வர்றது, பக்கவாட்டில் வர்றது, அதான் பெரிஃபெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடியோட கான்செப்ட் என்னென்னா, இன்டைரக்ட் லைட் ரேஸை பிளாக் பண்ணுது, சென்ட்ரல் லைட் ரேஸை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுதுங்க. இதாங்க கான்செப்ட். பெரிஃபெரல் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க இப்போ நம்ம பார்க்கும் பொழுதுங்க, ஒரு பொருள் இருக்குங்களா, பல இடங்கள்லேருந்து அந்த லைட் வரும். இது என்ன பண்ணும், குறிப்பிட்ட லைட்டை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுங்க. அதாவது பெரிஃபெரல் லைட்ஸை கட் பண்ணுது, சென்ட்ரல் லைட்டை மட்டும் நம்ம பார்க்க வைக்குது. இதாங்க கான்செப்ட். இன்னும் சொல்லப்போனால் இன்டைரக்ட் லைட்ஸ் எல்லாம் கட் பண்ணுது, சென்ட்ரல் லைட்டை மட்டும் அலோவ் பண்ணுது, ஃபோக்கஸை ஷார்ப் பண்ணுது. அப்படி மாட்டி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குங்க. இது அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. குறைந்த விலை, பக்க விளைவுகள் இல்லாத ஒன்று. இது நீங்கள் படிக்கும் பொழுது, புக்கு படிக்கும்போது பயன்படுத்தலாம், நல்லா படிக்கலாம், எழுதும்போது படிக்கலாம், தெளிவாக எழுதுவீங்க. ஸ்க்ரீன் எப்பப்பெல்லாம் ஸ்க்ரீன் பார்க்குறீங்களோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். தூரத்தில் வர பஸ்ஸு தெரியலையா, அதை மாட்டி பாருங்கள், நல்லா தெரியும். பொதுவாக இப்போ நம்ம ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர்னு ஸ்க்ரீன் பார்க்குற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஸ்க்ரீன் ஒரு நாளில் அதிக நேரம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற செல்ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி பார்க்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும். இதை மாட்டிட்டு நீங்கள் டிவி பார்க்கலாம், லேப்டாப் பார்க்கலாம், செல்ஃபோன் பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு கண் கெட்டு போகிறக்கான வாய்ப்புகள் குறையுது. கண் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எந்த ஒரு பக்க விளைவு இல்லாத அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யும் பொழுது மாட்டிக்கலாம், வாக்கிங் போகும்போது மாட்டிக்கலாம், எனி டைம் மாட்டிக்கலாங்க. எல்லா வயது, எந்த வயது இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பயன்படுத்தலாம். பக்க விளைவு இல்லாதது. ஆனால் ஒன்று டிரைவ் பண்ணும்போது, வாகனங்கள் ஓட்டும்போது மட்டும் மாட்டக்கூடாது. ஆமாங்க, ஏன்னா பக்கத்தில் சைடில் வரதெல்லாம் தெரியாது, அங்கே போய் இடிச்சிருவீங்க.
காரு, பைக்கு, ஆட்டோ, பஸ்ஸு, ஃப்ளைட்டு ஓட்டுறவங்க, அதாவது டிரைவிங் பண்ணும்பொழுது இதை மாட்டவே கூடாது. கல்லீரல் கெட்டு போனாதாங்க கண்ணு கெட்டு போகும். அப்ப கல்லீரல் கெட்டு போனவங்க இந்த கண்ணாடி மாட்டும் பொழுது, கல்லீரல் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்க. கல்லீரல் அது தன்னைத்தானே குணப்படுத்துற அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்குது. இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. 4000 வருஷம் முன்னால கண்டுபிடிச்சதுங்க. இந்த கண்ணாடிக்கு பெயர் பின் ஹோல் கிளாஸ். அவ்வளோதாங்க. சாதாரண கண்ணாடிங்க. இது வந்து ஜப்பானீஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜப்பான் கண்டுபிடிச்ச டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஜப்பான் டெக்னாலஜி கிடையாது. 4000 வருஷத்துக்கு முன்னால கிரீன்லேண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஆர்க்டிக் பிரதேசத்தில கிரீன்லேண்டு, அலாஸ்கா, கனடா, சைபீரியா அப்படின்னு சொல்ற அந்த ஏரியாவுல பனி புயல் வருமாமா. அப்போ கண்ணுல வந்து பனி பட்டு பட்டு கண்ணு கண் தெரியாம போயிருங்களாமாங்க. இதுக்கு பேரு ஸ்னோ பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பனிக்குருடு. பனி தொடர்ந்து கண்ல பட்டு கண்ணு குருடாயிருமாமா. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த காலத்துல பிளாஸ்டிக் எல்லாம் இல்ல. 4000 வருஷத்துக்கு முன்னால. மரத்துல குட்டி, குட்டி, குட்டியா ஓட்ட போட்டு, இல்லன்னா மரம், வுட்டு, எலும்பு, விலங்குகளுடைய எலும்புல, போன்ல வந்து ஓட்ட போட்டு, இல்லன்னா தந்தம், யானை தந்தத்துல பாருங்க, மரம், எலும்பு, தந்தம். இதுல ஓட்ட போட்டு, அத வந்து இப்படி வச்சு அத பார்ப்பாங்களாமா. இப்படி பனி காத்து கண்ணுல பட்டு, கண்ணு கெட்டு போயி, கண்ணு குருடா போற அந்த பிரச்சனைய சரி பண்றக்காக 4000 வருஷத்துக்கு முன்னால, யுனிட் அப்படிங்கிற ஒரு இப்போ பழங்குடி மக்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்போ ஊட்டி பக்கத்துல, கோத்தகிரி பக்கத்துல, இருளர்கள் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அந்த 4000 வருஷம் முன்னால வாழ்ந்த அந்த அ பழங்குடி மக்களுக்கு பெயர் ஐஎன்யுஐடி யூனிட். அதுக்கப்புறம் ஒய்யுபிஐகே யூபிக் இப்படின்னு பேர் சொல்றாங்க. இவங்கெல்லாம் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்க்டிக் பிரதேசத்துல. அதுக்கப்புறமா பல வருஷத்துக்கு அப்புறமா 1890ல ஜெர்மன்ல ஒருத்தர் இதுக்கு வந்து பேட்டன் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணுனா கண்ணு நல்லா கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லி அவரு சட்ட ரீதியாக பேட்டன் வாங்கியிருக்காரு. ஆனா 1890ல ஜெர்மன்லயும் கண்டுபிடிக்கல, ஜப்பான்லயும் கண்டுபிடிக்கல. உண்மையிலேயே 4000 வருஷத்துக்கு முன்னால பனி பிரதேசங்கள்ல வாழ்ற மக்கள் தன் கண்ணை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இது எல்லோருக்கும் உதவுதுங்க. அதனால இந்த கண்ணாடிய நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். குறைந்த செலவில் மிக பிரமாதமான தீர்வு. ஆமாங்க. அருமையான டெக்னாலஜிங்க. இந்த கண்ணாடிக்கு பின் ஹோல் கிளாஸ் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா? இதுக்கு இன்னும் நெறைய பேர் இருக்குதுங்க. அதாவது ஸ்டெனோபிக் கிளாஸ் இன்னொரு பேர். ஆன்டி லைட் கிளாஸ் இன்னொரு பேர். ஸ்மால் ஹோல் கிளாஸ், மல்டிபிள் பின் ஹோல் கிளாஸ், விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸ்ன்னு இந்த கண்ணாடிக்கு பல பேர் இருக்கு. ஆனா இந்த கண்ணாடி மாட்டுறனால கண் பார்வை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக்கா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. எதெல்லாம் சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்டுன்னு அர்த்தங்க. ஆமாங்க. கீழாநெல்லி பயன்படுத்தினா மஞ்சக்காமாலை குணப்படுத்தலான்னு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கண்டுபிடிச்சி எத்தனையோ லட்சம் பேர் குணமாயிட்டாங்க. ஆனால் கீழாநெல்லி பயன்படுத்தினா சயின்டிஃபிக்காக மஞ்சக்காமாலை குணமாகும் என்று எங்கேயுமே ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரிகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒன்றை கிடைக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க வச்சிருக்கிற காஸ்ட்லியான ஒரு பொருளை விற்கிறக்காக நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. என்ன கேட்டால் எதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்களோ அதை மட்டுமே ரிசர்ச் பண்ணால் நாங்கள் பெரிய ஞானி ஆயிடலாங்க. நீங்கள் யாரோ சொல்கிறத விடுங்க, மாட்டி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வினாடியில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த பின் ஹோல் கிளாஸை பயன்படுத்துங்கள். உங்கள் கண்களில் ஏற்படும் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, வயது அதிகமாக ஆனதின் காரணமாக ஏற்படும் கண் பிரச்சனைகள், கண் எரிச்சல், கண் சம்பந்தப்பட்ட வலிகள், இப்படி எல்லாத்துக்கும் அருமையான தீர்வுங்க. எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், டிரைவிங் பண்ணும்போது மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த கண்ணாடியை எனக்கு அறிமுகப்படுத்தினது மலேசியாவை சேர்ந்த திருமதி லதா சுரேஷ் அவர்கள்.
இவங்க வந்து 2024ல் எனக்கு இந்த ஒரு கண்ணாடியை கொடுத்து இதை பற்றி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் கடந்த 2 வருடமாக இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணி, எனது நண்பர்கள், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பல பேருக்கு இந்த கண்ணாடியை ரெக்கமெண்ட் பண்ணி, அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி, அதுக்கப்புறம் எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னனால, கடந்த 2 வருஷம் ஆராய்ச்சி முடிச்சுட்டு, இப்போ தான் எனக்கு தெளிவா ஓகே, இதை மக்கள்ட்ட சொல்லலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தனால, இதை உங்களுக்கு சொல்றேங்க. எனவே இந்த கண்ணாடியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்த மலேசியா நல்லுள்ளம் திருமதி லதா சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பின் ஹோல் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கலாம். AAMMII.comல இந்த பின் ஹோல் கிளாஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம். ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த கண்ணாடியை வாங்கி உங்கள் கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற பேரில் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவதுங்க, ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ரகசியம் அப்படின்னு பேரு. இந்த ரோண்டா பைன் அப்படிங்கிறவங்க 6 புக் எழுதியிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த பாசிட்டிவ் அப்ரோச், எல்லாமே நினைத்ததை நடத்துகிறது எப்படி அந்த கான்செப்ட்ல இருக்குதுங்க. முதல் புத்தகம் த சீக்ரெட், ரகசியம். 2வது புத்தகம் த மேஜிக், மாயாஜாலம். 3வது புத்தகம் தி பவர், சக்தி. 4வது புத்தகம் ஹீரோ, கதாநாயகன். 5வது புத்தகம் த சீக்ரெட் ஆஃப் லவ், ஹெல்த் அண்ட் மணி. 6வது புத்தகம் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட். அது மட்டும் இல்லைங்க, தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம ஊர்லங்க. தம்மண்ண செட்டிங்க, அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றி சம்பந்தமாங்க. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பயன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள், அது மட்டும் இல்ல, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நான் 27 வருஷமா சில விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள், அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு, இது சம்பந்தமா நானு 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனா பலரும் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. புத்தகம் யாரும் வாங்குறது இல்ல, வீடியோ முழுசா யாரும் பார்க்கறது இல்ல, புத்தகத்தை வாங்கி படிச்சு நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6 புத்தகம், இந்த 6 புத்தகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும், எல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட், அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது நாம் எதை நினைக்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, எதை ஃபீல் பண்றோமோ, அது நம்மை தேடி வரும். நமக்கு ஃபீல் பண்ண தெரியல, உணர தெரியல, பேச தெரியல, நினைக்க தெரியலைங்க. ஏன்னா ராங்கா, நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கிறோம். எனவே அந்த நெகட்டிவான உணர்வுகளை விட்டுவிட்டு பாசிட்டிவாக எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய கான்செப்ட். இந்த கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடையலாம். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன். இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பில் நீங்கள்லாம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு மாலை 8 மணிலிருந்து 9 மணி வரை நடக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. எனவே இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூ. 1888. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நடத்தும் இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த வகுப்பில் நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல உங்களுக்கு புக் பண்ண தெரியல அப்படின்னா 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.